ஏஎல்சி ஃபெலோஷிப் தமிழ் ஆராதனைக்கு ஒரு முறை கூட உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த கால வேளையில தேவனுடைய சமூகத்துல நாம் ஆராதித்து அவருடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். 2வது நாளாகமம் 2 Chronicles chapter 14 from 9 to 12 அதுல போடப்பட்டிருக்கிறது இப்படி: அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மசேரா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மசேராவுக்கு அடுத்த செப்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவர்களாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தோப்பியரை ஆசாவுக்கும் என யூதருக்கும் முன்பாக முறி அடித்ததினாலே எத்தோப்பியர் ஓடி போனார்கள். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை பலப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் எடுத்த இந்த ஓட்டத்தை, கிறிஸ்துவ ஓட்டத்தை, இயேசுவுடைய சீஷர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்த இந்த ஓட்டத்தை ஆண்டவரே வெற்றிகரமாக நாங்கள் முடிக்க உம்முடைய வசனத்திலிருந்து எங்களுக்கு பலத்தை தாருங்க, எங்களுக்கு வழிகளை தாருங்க, எங்களுடைய தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட்டு எந்த விதமான ஆண்டவரே மறைமுகமான ஒரு வாழ்க்கை இல்லாமல் எல்லாவித சூழ்நிலையிலும் வெளிப்படையாக தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீர் கொடுக்கும்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமை அடைவதாக. இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென். இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த ஆசா என்கிறவன் யார் என்று சொன்னால் அவன் ஒரு ராஜாவாய் இருக்கிறான். அவனுடைய தகப்பன் அபிஜா. அவனும் தேவனுடைய பிள்ளையாய் இருந்து யூதா கோத்திரத்துக்கும் பென்யமின் கோத்திரத்துக்கும் மற்ற கோத்திரங்களில் இருந்து வந்த எல்லா விதமான ஜனங்களுக்கும் ராஜாவாக மாறினான். ஆசாவும் தன்னுடைய தகப்பன் மரித்த பிற்பாடு அவனும் அந்த பொசிஷன், அந்த பதவி ஏற்று அவனும் ராஜாவாக அவன் மாறுகிறான். தன்னுடைய தகப்பனுடைய வழியிலேயே ஆசாவும் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறான். நீங்கள் இந்த வசனங்கள் 14வது அதிகாரம் தொடக்கத்திலிருந்து என நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதுல 2வது வசனம் சொல்லியிருக்கிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஆசா தேவனுக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எது செய்தால் நன்மையாக இருக்கும், தேவனுடைய பார்வையில எது நன்மை என்று சொல்லி அவன் ஆராய்ந்து அறிந்து அதற்கேற்றபடி அவன் செய்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது மிகவும் முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு பொசிஷனுக்கு வருகிற போது, ஒரு பொசிஷனுக்கு ஏறுகிற போது தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை, தேவனுடைய பலன் எனக்கு தேவை, தேவனுடைய துணை எனக்கு தேவை. எந்த அளவுக்கு நாம் அது முக்கியம் என்று கருதுகிறோமோ அதே போல ஒரு பொசிஷன்ல வருகிற போது, ஒரு லீடர்ஷிப்ல வருகிற போது, ஒரு தலைமைத்துவத்தில் வருகிற போது, அந்த தலைமைத்துவத்தில் தேவனுக்கு பிரியமானதை நான் செய்கிறேனா என்று சொல்லி ஆராய்ந்து அறிந்து அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம், ஒரு தாழ்மையான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த ஆசாவினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அங்க 2வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை அவன் செய்தான். உங்களுக்கு தெரியும் தேவனுடைய பார்வை எங்கெல்லாம் இருக்கு என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். தேவனுடைய கண்கள் எந்த இடத்துலலாம் இருக்கு என்று சொல்லி என நமக்கு நல்லாவே தெரியும். அவர் உலகம் முழுவதும் என அவருடைய கண்கள் என சூழ்ந்து, அவர் கண்கள் என எல்லா இடங்களிலும் என பார்த்து யார் நல்லவன் யார் நீதிமான் என்று சொல்லி அறியத்தக்கதாக அவருடைய கண்கள் அலைந்து என பார்க்கிறது என்று சொல்லி என நமக்கு வசனம் சொல்லுகிறது ரொம்ப தெளிவாக. அதனால
அவர் நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறார். மனுஷர்கள் நம்முடைய மேலான தோற்றத்தை பார்க்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனால் தேவனும் நம்முடைய உள்ளத்தில் என்ன நடக்குது என்று சொல்லி பார்க்கிறார். இந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் பார்வைக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்ம மேலாக பேச்சை ஒண்டி பார்க்க மாட்டாரு, நம்முடைய மேலான செய்கைகளை ஒண்டி பார்க்க மாட்டாரு. கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து இவனுடைய உள்ளத்தில் இவன் எப்படிப்பட்டவன் என்று சோதித்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ கர்த்தர் ஆசா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செய்தான் என்று நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவன் தன்னுடைய உள்ளத்திலும் தன்னுடைய அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, the darkest area அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த யாருமே பார்க்கக்கூடியாத அந்த வாழ்க்கையும் சரி, வெளிப்பிரகாரமும் சரி, அவன் கர்த்தருக்கு நன்மையானதை அவன் செய்திருக்கிறான். என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வை வெளியரங்கமாக மாத்திரம் இருக்காது, அது நம்முடைய வாழ்க்கையை உள்ளடங்கி, நம்முடைய வாழ்க்கை மிகவும் துணிதமாக மிகவும் கிளியரா அதை நம்ம விசாரித்து நம் யார் என்று சொல்லி அறிகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறார். அதனால அவன் எல்லா aspect of his life he showed righteousness before God. தேவனுக்கு முன்பதாக அவன் நீதியாய் நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இப்படி நீதியாக நடக்கிற இந்த ஆசாவுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வருகிறது. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் சோதனை என்பது தினந்தோறும் வருகிற ஒன்றாய் மாறிவிட்டது. சிறு வயதுல இருக்கிற போது நமக்கு தேவையான சொப்பு வேணும், தேவையான டாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். ஏன்னா அப்படியே பெருசாக ஆக 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 ஒவ்வொரு தேவைகளும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி நம்ம வயசாகிற போது ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தா நலமா இருக்குமே, சில காரியத்தை நாம் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியுமே என்று சொல்லி நம்முடைய தேவைகள் ஒரு பக்கம் நம்மளை பாதிக்கிறதாய் இருக்கிறது. மறுபக்கம் நம்மோட கூட இருக்கிற ஆட்கள், சில சின்ன குழந்தையில இருந்தே நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை பாதுகாத்து வளர்த்து வந்திருப்பார்கள். அப்படியே நம்ம வளர்ந்திருக்க ஸ்கூலுக்கு போகிற போது ஒரு வித்தியாசத்தை உணர்ந்திருப்போம். ஐயோ இந்த புது நபர்களோட எப்படி பழகுவது என்று சொல்லி அங்க சில விதமான வேதனைகளை சகித்திருப்போம். அப்படியே நம்ம காலேஜுக்கு போகும்போது அங்க ராகிங், அங்க சில வேதனைகளை சகித்திருப்போம். அதுக்கப்புறம் நண்பர்கள், திருமணம், இப்படி போய்கிட்டே இருக்கிற போது ஒவ்வொரு புது ஆட்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போதும் நாம் சில வேதனைகளை சகித்திருப்போம். இப்படி வாழ்க்கையில நம்ம டிவிஷன் போட்டுக்கலாம், பகுதிப்படுத்தி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காரியங்களும் என்னை பாதித்து என்னை வேதனைப்படக்கூடிய விதத்துல என்னுடைய உள்ளத்துல இருந்தும் சரி வெளியில இருந்தும் சரி பல காரியங்கள் என்னை வேதனைப்படுத்தக்கூடியதாய் பலது இருக்கிறது. ஆனால் நான் அப்படி வளர்ந்தோம் தேவனை சார்ந்து நான் இருக்கிற போது தேவன் எனக்கு ஆறுதலை கொடுத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி என்கிற அந்த ஒரு விருப்பம், அப்படி என்கிற ஒரு 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 வசனம், ஒரு 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 வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போது தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். சோ இங்க நம்ம பார்க்கிற அந்த ஆசா, நான் நன்மையே செய்து வந்திருக்கிறேன், சோ தேவனும் என்னுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதத்தோடவே கொண்டு போவார் என்று சொல்லி அவன் நினைத்தான். ஏன்னா இந்த ஆசான்றவன் ராஜ குடும்பத்துல பிறந்தவன். இந்த ஆசா என்றவன் அவன் வசதிக்கு குறைவாக எதுவும் இல்லை, எல்லா வசதிகளும் இருந்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்முடைய தாழ்மையில இருக்கிற போது நம்ம தேவன் நோக்கி கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு. நம்மளுடைய சூழ்நிலை சரியில்லை, அதனால ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோம் நம்ம மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாவித வசதிகளும் இருக்கிற போது அந்த நபர் தேவனை நோக்கி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அது உண்மையாகவே ஒரு உண்மையான இருதயம். அதனாலதான் தேவனை நோக்கி அந்த வசதிகள் இருந்தோம் அவங்க பாக்குறாங்க. சோ ஆசா அப்படிப்பட்டவன். ஆசா அவனுடைய ராஜ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவன் தேவனை நோக்கி பார்க்கிறவனாய் இருந்தான். ஆனா இந்த ஆசாவுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஆசாவுக்கு பிரச்சனை வருது. எப்பவுமே ஆண்டவர் நம்ம நல்லவர்களா கெட்டவர்களா என்று சோதித்து பார்த்து கொண்டே இருப்பார். அது எப்படி சோதிப்பார் என்று சொன்னால், அவர் நமக்கு ஒரு துன்பத்தை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார். அந்த கஷ்டத்துல நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் அதை பொறுத்துதான் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம் என்பது டிபெண்டா இருக்கு. அதை பொறுத்துதான் அது சார்ந்து இருக்கிறது. சோ இன்னைக்கு இந்த ஆசாவுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா அந்த 9வது வசனத்துல போட்டிருக்கு, இந்த ஆசாவுக்கும் அந்த ஜனத்துக்கும் யூதாவுக்கும் அவர்களுக்கு விரோதமாக எத்தோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு மில்லியன் ஆர்மி. 10 லட்சம் அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க.
ஏன்னா 10 லட்சம் பேர் வந்து நிக்கிறாங்க ஒரு ஒரு ராஜ்யத்துக்கு முன்பதாக. அந்த ராஜ்யமோ ஏன்னா எத்தியோப்பியா வந்து இன்றைக்கும் வந்து இருக்கு அந்த நாடு, அது ஒரு பெரிய நாடா இருக்கு. இஸ்ரேல் ஜனத்துல இஸ்ரேல் நாடே ஒரு சின்ன நாடு. அந்த இஸ்ரேல் ரெண்டா பிளந்து, ஒண்ணு யூத கோத்திரம் பென்னிமன் கோத்திரம் அது ஒரு தனியா இருக்கு, இன்னொன்னு இஸ்ரேல் கோத்திரம் தனியா இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு எத்தியோப்பிய நாடு 10 லட்சம் அதாவது 1 மில்லியன் ஆர்மியோட அவர்களை எதிர்த்து வருகிறார்கள். அப்படி ஆசை அப்படியே பாக்குறான் ஆண்டவரே. இப்ப அவங்க வந்து அங்க நிக்கிறாங்க, நான் இங்க நிக்கிறேன். ஏன்னா நான் உனக்கு நன்மை தானே செஞ்சேன், உனக்கு நல்ல காரியங்களை தானே நான் செஞ்சேன். ஏன்னா நீங்க வந்து வசனத்துல என்னை பற்றி தீர்க்கதரிசிகள் என்னை பற்றி எல்லாரும் இவன் நல்லவன் என்றுதான் உங்களிடத்துல சமூகத்துல சொல்லியிருப்பாங்க. இப்படி நன்மையான காரியத்தை நம்முடைய பார்வையில நான் செய்தும் எனக்கே இந்த பிரச்சனை. ஒருவேளை ஒரு 10,000 ஆர்மி கொண்ட ஒருத்தன் அட்டாக் பண்றான்னா பரவாயில்ல, ஏன்னா இல்ல என்னை விட ஒரு 2 மடங்கு ஆர்மியை கொண்டு வர்றான்னா பரவாயில்ல. ஆனா a million people coming and standing before me to attack my kingdom and my people, ஆண்டவரே இது எந்த விதத்துல சரி என்று சொல்லி அவன் உள்ளத்துல அங்கலாய்த்து இருக்கலாம். இங்க பாக்குறோம், ஏன்னா ஆசா அவன் வந்து தேவனை நோக்கி அவன் கூப்பிடுகிறவனாய் இருக்கிறான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டு மஸ்ராவுக்கு அடுத்த செப்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றான். வந்துட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, போய் யுத்தத்திற்கு நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டில் ஃபீல்டு, அந்த வேலி செப்தா அப்படின்ற ஒரு பேட்டில் ஃபீல்டு வேலியில போய் அங்க நிக்கிறான், போருக்காக நிக்கிறான். உள்ளுக்குள்ள ஒரு பயம், உள்ளுக்குள்ள ஒரு தயக்கம். இவ்வளவு நாள் நான் நல்லவனா தானே இருந்தேன், இவ்வளவு நாள் நான் நன்மை தானே நான் செஞ்ச ஆண்டவருக்கு முன்பதாக. அப்படி இருந்தோம் ஏன் இந்த எத்தியோப்பியனை நான் பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில? நம்ம எல்லாருக்கும் ஏன்னா இந்த கேள்விகள் உண்டு, நம்ம எல்லாருக்கும் இந்த விதமான குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. ஒரு வசனத்தை நாம வாசிப்போம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது என வசனம் 14:10. யாத்திராகமம் 14:10. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அங்க என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க எகிப்தை விட்டு வந்து இந்த சிவந்த சமுதிரத்துக்கு முன்பதாக நிக்கிறாங்க. அப்போ ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்? எகிப்தியன் வந்து உங்களை சும்மா விடல, அவன் திருப்பி துரத்திக்கிட்டு வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல எகிப்தியர்களுக்கு இருந்த சேனைகள் மிகுந்த பலத்த சேனைகள். அவர்களிடத்துல அந்த சாரியட்ஸ், அயன் சாரியட்ஸ் இருந்துச்சு. அது இல்லாம மற்றவித அநேக வெப்பன்ஸ், ஏன்னா யுத்தத்திற்கு தேவையான வெப்பன்ஸ் அவங்க கையில இருந்துச்சு. அதனால எகிப்து தேசத்தை நோக்கி யாரும் போரிடக்கூட மாட்டார்கள். அப்படிப்பட்ட எகிப்தியர்கள் இந்த அடிமை ஜனங்களான யூதர்களை துரத்தி கொண்டு, எபிரேயர்களை துரத்தி கொண்டு பின்னாக வராங்க. அப்போது இஸ்ரேல் ஜனங்க முன்னால சிவந்த சமுதிரம், பின்னாக எகிப்தியர்கள். சோ அப்போ அவர்கள் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு யுத்தம் வருகிற போது நமக்கு வரக்கூடிய ஒரு நார்மல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பயம். அந்த பயத்தை எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்துறோம் அதுலதான் வந்து இருக்கு. அதுலதான் வந்து நம்முடைய வெற்றி தோல்வி அமைந்து இருக்கிறது. பயம் வரும். இந்த பயம் எதுனா ஒரு அலர்ட் கொடுக்குது நம்மளோட சிந்தனைக்கு, நம்மளோட செயலுக்கும். ஒரு உதாரணத்திற்கு, நீங்கள் உடல்நிலை குறைவாக இருக்கிற போது, ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயும் வந்து வைரஸ், பாக்டீரியா எல்லா இடத்துலயும் இப்போ நிறைய இருக்கு. நீங்க ஒரு ஷாப்புக்கு போனா கூட நீங்க சானிடைசர் பண்ணிட்டு நீங்க சுத்தமா போயிட்டு சுத்தமா வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு காய்கறி போறீங்க அப்படின்னு சொன்னா வாங்கறதுக்கு அங்கேயும் நீங்க வந்து சுத்தமா போயிட்டு ஏன்னா சுத்தமா வரணும், சானிடைஸ் பண்ணிக்கணும், ஃபேஸை வாஷ் பண்ணணும், ஹேண்டை வாஷ் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்றோம். ஏன்னா எல்லா இடத்துலயும் இந்த வைரஸ், இந்த பாக்டீரியா எல்லா இடத்துலயும் பரவி கிடக்கிறதுன்றத பார்க்கிறோம் நம்ம. சோ வாழ்க்கையில வந்து எல்லா சூழ்நிலைகளும் வந்து பிரச்சனைகள் இருக்கு. இந்த பயம் நம்ம என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா நம்மள பிரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்க வைக்குது. பயம் சில பேருக்கு அதாவது 3 காரியங்கள் சொல்லுவாங்க. ஒண்ணு, பயம் வருகிற போது நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள், இல்லைன்னா பயம் வருகிற போது ஓடி போவீர்கள், இல்லைன்னா பயம் வருகிற போது you will froze, அதாவது உணர்ச்சியே இல்லாம அப்படியே நின்றுடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க இந்த பயம் வருகிற போது. ஆனா வசனத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம், இந்த கர்த்தருடைய ஜனங்கள் பயம் வருது, அவர்கள் அந்த வசனத்தை பாருங்க, பயந்தார்கள். அப்பொழுது
பயந்த பிற்பாடு என்ன செஞ்சாங்க? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் வந்து ரிபெலியஸா அவங்களை அட்டாக் பண்ணவும் போல, அப்படியே உணர்ச்சியே இல்லாம அப்படியே பயத்துல நின்றுட்டும் போல, இன்னொன்னு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடவும் முடியல. ஏன்னா அங்க ஓடுறதுக்குரிய சம்பவமும் இல்லை, வழியும் இல்லை, அப்படி ஓடக்கூடிய சம்பவம் இல்லை. அவர்கள் செய்தது என்ன? அந்த பயப்படுகிற நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். நீ எங்களை எகிப்திலிருந்து என ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன சொல்லுகிற என்னது அப்படின்னு பார்த்தா 13வது வசனம் யாத்திராகமம் 14:13 பார்த்தோம்னா, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எப்படி வசனம் வருது பாருங்க. அந்த எகிப்தியர்கள் பயந்து போய் இருக்கிறாங்க, அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. இதுதான் முக்கியமானது. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது மோசே அவரிடத்துல பேசுறார். மோசே யாரு? ஒரு தீர்க்கதரிசி. மோசே வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். அந்த இடத்துல தேவன் என்ன செய்யணுமோ அதை மோசே செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ஜனங்கள் அவரை நோக்கி கூப்பிடு அபயம் விடுகிற போது, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கதறுகிற போது மோசே பேசுறார். அதாவது தேவன் தான் மோசே மூலமாக பேசுறார். அவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள், எனக்கு தெரியும் வழியே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, முன்னுக்கும் போக முடியாது, பின்னுக்கும் போக முடியாது, எப்பக்கமும் நீங்கள் நெருக்கப்பட்டு இருக்கிறீர்கள். சங்கீதக்காரன் பாடுறான் இல்லையா? எப்பக்கம் நான் நெருக்கப்பட்ட போதிலும் நான் கலங்க மாட்டேன், ஏன்னா நீர் வந்து எனக்கு விடுதலை தருவி. பிரியமானவர்களே, இந்த பேண்டமிக்னால அநேக குடும்பங்கள் வந்து பலவிதமான போராட்டத்துல இருந்தது. அது யார் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த பேண்டமிக்னால, இந்த கோவிட்னால கஷ்டப்பட்ட குடும்பங்கள் மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அவர்களால் தான் அந்த வேதனையை அனுபவிக்க முடியும். அநேக குடும்பங்கள்ல வந்து தலைவர்கள் என வெளியில அவங்கதான் போய் வேலை செய்யணும், புருஷர்கள் அவர் தான் வெளியே போய் வேலை செய்யணும். அப்படி போனதுனால, அந்த கோவிட் வந்ததுனால மறித்து விட்டார்கள். அந்த குடும்பம் இன்றைக்கு மனைவி பிள்ளைகளோட தத்தளித்து கொண்டிருக்கிறது. இது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாது, இது ஈவன் அந்த பாஸ்டருக்கும் தெரியாது. இனி பல தலைவர்கள் என்று சொல்லி தங்களை போற்றிக் கொள்கிறார்களே, ஏன்னா அரசியல் தலைவராக இருக்கட்டும், மத தலைவராக இருக்கட்டும், அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட குடும்பங்கள் தேவனை நம்பிதான் இருக்கிறது, தேவனுடைய கரத்தை நோக்கி தான் இருக்கிறார்கள். முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல, எப்பக்கமும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி சூழப்பட்டு அவர்கள் வேதனையில் அவர்கள் இருக்கிற போது, பயத்துல இருக்கிற போது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார், ஆண்டவரே முன்னையும் போக முடியல, ஆண்டவரே பின்னாலும் போக முடியல, ஆண்டவரே நாங்க மேலதான் நோக்கி பார்க்க முடியும், ஆனா மேல யார் இருக்கிறீர்? நீர் மாத்திரம் தான் இருக்கிறீர், நீர் எங்களை தப்புவியும் என்று சொல்லி நீங்கள் முழு மனதோடு நீங்கள் கதறி ஜெபிக்கிற போது தேவன் ரட்சிப்பார். எப்படி? அப்படிப்பட்ட குடும்பங்கள் கதறுகிற போது, தேவனை நோக்கி அவர்கள் அபயமிட்ட போது, தேவனுடைய நிழலிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே அவர்கள் வந்த போது தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இன்றைக்கும் அதை உங்களுக்கு கொடுக்கிறார். அதை சொல்றார் ஆண்டவரே, இன்றைக்கு நீ காண்கிற இந்த எகிப்தியனை இனி என்றைக்கும் நீ காண மாட்டாய். The obstacle that you see today, the hindrance that you see today, you will never see if you allow me to work. என்னை நீ அனுமதிக்கிற போது, என்னை நீ கூப்பிடுகிற போது, அந்த obstacle இதுனாது ரிப்பீட்டடா வரும் நான் சொல்லல, it will never come in your ஆலாகமும் 13வது வசனம், அதுல 13ஆம் அதிகாரம் 14வது வசனம், அதுல பார்க்கிறோம், யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள் அப்படின்னு போட்டு, அதாவது அவங்க கையில இருக்கிற அந்த வாத்தியங்களை அவர்கள் முழங்கினார்கள். முன்னுக்கும் பின்னாலும் நெருக்கப்படுகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த நாட்கள்ல 2021 அப்படிப்பட்ட முன்னும் பின்னும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அநேகருக்கு வருகிறது. ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு அநேகருக்கு வருகிறது. கிறிஸ்தவர்களாய் இயேசுவை பின்பற்றுகிற அநேகருக்கு வருகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இது நம்மளை அழிப்பதற்காகவோ நம்முடைய வாழ்க்கையை முடக்குவதற்காகவோ அல்லவே அல்ல. பிரியமானவர்களே, நம்மளை விடுதலை செய்து நம்முடைய வாழ்க்கையை
முற்றிலுமாக மாற்றி தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாகவும் எனக்கு முன்பதாகவும் சவால்களும் என யுத்தங்களும் இருக்கிறது. இதை மனதில் நாம கொள்ள வேண்டும். உங்களுக்கு யுத்தம் முன்னாடி நிக்குதா? வேதத்தை எடுத்து பாருங்க. தேவன் சூஸ் பண்ண தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு கூட்டமா இருக்கட்டும், அது தனி நபரா இருக்கட்டும், எல்லோரும் யுத்தத்தை எதிர்ப்பார். அந்த யுத்தத்துல அவர்கள் பயந்தார்கள். இப்ப எப்படி நம்ம பயப்படுறோமோ அதே போல. ஆனா அந்த பயத்துல ஒரு காரியத்தை அவர்கள் செய்தது என்னன்னா, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுறேன். ஏன்னா வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. உதவிக்கு யாரும் இல்லை, எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு யாரும் இல்லை. நீரே அந்த சாரிபாத்து விதவை தன்னுடைய மகன் ஓட, ஆண்டவரே எனக்கு வேற எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை, நாங்க இருக்கிற இந்த கடைசி மாவும் அந்த எண்ணெயும் நாங்கள் வைத்து அதுல ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு நாங்க செத்து போறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த சாரிபாத்து விதவை அவள் கிடந்தார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. எலியா, நீ அங்க போ, நீ செய்ய வேண்டியது சில காரியங்கள் உண்டு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி அந்த விதவியினுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகிறார். ஏன்னா சமீபத்துல ஒரு கதையை நான் வந்து கேட்டேன், இந்த யூடியூப்ல அது வந்துச்சு. இந்த கதை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் பேரு நல்ல ஒரு பேர், ஒரு டாக்டர். அவர் வந்து he found a medicine for a disease, கேன்சருக்கு, ஒரு பர்டிகுலர் கேன்சருக்கு அவர் ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சிருந்தார். அப்போ ஒரு யூனிவர்சிட்டி, சிகாகோ ஒரு யூனிவர்சிட்டி அவருக்கு வந்து பட்டம் தரும்படியாக, பட்ட விழாக்காக ஒரு ஹானரரி பட்டம் தருவதற்காக அவர் அழைத்திருந்தார். ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா? நம்மளை வந்து ஒருத்தங்க கௌரவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அப்போ இந்த கௌரவிப்பு நிகழ்ச்சிக்காக இந்த டாக்டர் போறார். அவர் போயிட்டு ஏர்போர்ட்ல இருக்கிறாரு. அப்போ ரெண்டு கொஞ்சம் மைல் தூரம், அது 1000 மைல் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஒரு ஃபிளைட்ல போயிட்டே இருக்கிற போது சடனா ஃபிளைட் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் தடவை போயிட்ட பிற்பாடு அது திரும்பவும் வந்து ஒரு நியர்பை ஏர்போர்ட்ல இறங்கிடுறாங்க. ஸோ அப்படி இறங்கிட்ட பிற்பாடு அவங்க வந்து என்ன விஷயம்னு பார்த்தா, கிளைமேட் சரியில்லை, மிகுந்த மழையும் இடியுட கூட மழை, ஏன்னா பெருங்காற்று இருக்கிறது, அதனால இந்த ஃபிளைட் போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன சொல்லுவாங்க, யூஷுவலா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க, வெயிட்டிங் பீரியட்ல வைப்பாங்க, வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிளைட்ல அனுப்புவாங்க. ஸோ அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா வந்து அந்த நேரம், அந்த விழாவுடைய நேரம் வந்து நெருங்கிட்டே இருக்கிறதுனால அவர் வந்து கேட்கிறார், அங்க இருக்கிற டெஸ்க்ல போய் கேட்கிறார், ஏர்போர்ட் டெஸ்க்ல, இந்த மாதிரி நான் போகணுமே, உங்க ஃபிளைட் வரை இறங்கிடுச்சு கீழே, நான் எப்போ போக முடியும்? அப்போ அந்த டெஸ்க்ல இருக்கிற ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அந்த பர்சன் சொல்றான், சார் இது போற மாதிரி தெரியல, சிகாகோக்கு போகிற இந்த ஏர்வேஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா மழையா இருக்கு, இடியா இருக்கு, உங்க ஃபிளைட் வந்து போக சந்தர்ப்பம் இல்லை, அதனால உங்களுக்கு வேற வழிதான் நீங்க பாத்துக்கணும். ஒண்ணு இங்க தங்கிடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு வசதி பண்ணி தரோம், மறுநாள் நீங்க போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் அப்படி பண்ண முடியாது, நான் வந்து அந்த விழாக்கு கண்டிப்பா போய் ஆகணும், இங்க இருந்து எவ்வளவு அளவு அப்படின்னும் போது இங்க இருந்து வந்து ஒரு 40 மைல் 50 மைல் வச்சுக்கோங்களேன், இந்த மைல் வந்து 4 ஹவர்ஸ்ல நீங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றேன். அதாவது நான் ஒரு தோராயமா சொல்றேன், அது ஒரு 300 இல்ல 600 மைலோ இருந்திருக்கலாம். அப்ப அவன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காரை ரெண்ட் எடுத்து அந்த கார் மூலியமாக சிகாகோவுக்கு போலான்னு ஒரு பிளான் போட்டு அந்த சிகாகோவுக்கு போக ஒரு பிளான் கார்கள் ஏறுறாரு, போய்கிட்டே இருக்கிறாரு. அதாவது இந்த மழை இடி வந்து பிளெயின் மாத்திரம் அல்ல, தரையில போகக்கூடிய வாகனங்கள் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த டிரைவர் வந்து அந்த ரூட்ல இருந்து தவறி போய் வேற ரூட்ல போயிடுறான். அப்போ ஒரு பல மணி நேரம் கழிச்சு அவன் உணர்றான், சார் அந்த டாக்டர் சொல்றான், அந்த மாதிரி நான் வந்து வழி தப்பிட்டேன், வேற இந்த மழையில இந்த இடி இதுல வந்து என்னால பார்க்க முடியல, நான் வேற வழியில போயிட்டேன், இனிமேல்ட்டு கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த டாக்டர் வந்து ஒண்ணுமே புரியல, என்னடா இது, இந்த விழாக்கு போலாம் நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் எதுவுமே நடைபெற மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ எங்கேயாவது எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல என்னை விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. அவன் அப்படியே சுத்தி பாக்குறான். அங்க பாக்குற போது ஒரு வீடு, ஏன்னா லைட் எரியுது, அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு. ஸோ அந்த வீட்டுல தங்கிட்டு எனக்கு கொஞ்ச நேரம் மழை நின்று பிறகு நம்ம போலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கிட்ட போறாங்க. போயிட்டு அந்த வீட்டுல போய் அவன் கால் பண்றாங்க, காலிங் பெல் அழுத்துறாங்க. அப்போ ஒரு பெண்மணி வராங்க, வெளியில
வந்துட்டு என்ன வேணும்னு கேக்குறான். இந்த மாதிரி மழையா இருக்கு, எங்களால போக முடியல, அதனால கொஞ்ச நேரம் நாங்க இங்க இருந்துட்டு போறோம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல வந்து உட்கார வைக்கிறாங்க, துண்டு கொடுக்குறாங்க, தலையெல்லாம் நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க, தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் அங்க இருக்கிறார். அப்போ அந்த பெண்மணி அவருக்கு என்ன நல்ல ஹாட் என்ன பெவரேஜஸ் என கொடுத்து அவர் உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க. சார் நீங்க இங்க உட்காருங்க, நான் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு. ஸோ இவர் நான் சொல்றேன், சரி நீங்க ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறாரு. ஸோ இந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஒரு பெண்மணி போய் ப்ரேயர் பண்ண போறாங்க. ஸோ இவங்க ப்ரேயர் பண்றத வந்து இவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் ஒரு உள்ளத்துல வந்து என்னடா இந்த நவீன காலத்திலையும் இந்த மாதிரி ஜெபத்துல நம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளாக ஒரு நகைப்பு அவருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு அவங்க இடம் கொடுத்துருக்குறாங்க, அதனால அதை குறிச்செல்லாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடக்கம். ஸோ இது ரெண்டுத்திலையும் அவர் அப்படி இருக்கிறார். அவங்க ஒரு மணி நேரம் ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியில வராங்க. ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே அவ வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க தங்கிட்டு போங்க, ஏன்னா ரொம்ப மழையா இருக்கு, உங்களுக்கு நான் டின்னர் ஏதாவது பண்றேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்றாரு. நீங்க வந்து ஜெபம் பண்ணும் போது நீங்க வந்து யாருக்கோ ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம் இருக்கு? அப்போ அவங்க சொல்றாங்க அவங்க கதையை. அந்த அம்மா, எனக்கு ஒரு பையன் உண்டு, அவன் வந்து கேன்சர்ல இருக்கிறான், அந்த மகனுக்கு வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அவர் சொல்றாரு உள்ளத்துல அவருக்கு, ஏன்னா இந்த காலத்துல போய் நீங்க ஜெபத்துலலாம் நம்பிக்கை வச்சிருக்கீங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு. அவர் கேட்கிறாரு, டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட்டை கொடுக்காம ப்ரேயர் பண்றேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, இல்ல நான் வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் கொண்டு போனேன், எல்லா பிசிஷியன்ஸ் கிட்டையும் போனேன், அப்போ நான் எந்த ஒரு பிசிஷியன் கிட்ட போனாலும் இதற்குரிய மருந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அந்த டாக்டர் பேர் வந்து மார்கன். இந்த மார்கன் வந்தா என்ன, அவர் பேர் மார்கனோ மார்டினோ, என்ன அந்த டாக்டர் வந்தா நிச்சயமாக குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற வசதிகள் எனக்கு இல்லை, எனக்கு பணம் இல்லை, அவருக்கு கொடுக்குற ஃபீஸ் எல்லாம் எனக்கு இல்லை, அதனால நான் கடவுளை நம்பி இருக்கிறேன், கடவுள் தான் என் மகனை சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா அந்த டாக்டரே இவரு தான், அந்த மருந்தை கண்டுபிடிச்சவரே இவரு தான். இவருக்கு தான் வந்து விழா கொண்டாடும்படி, கௌரவ விழா கொண்டாடும்படி சிகாகோல ஒரு யூனிவர்சிட்டி வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ப அவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த குடும்பத்துல அவர்கள் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கும்படி தேவன் ஒரு பெரிய புயலை உருவாக்கி அந்த டாக்டருடைய திசைகளை திருப்பி அவரோட வீட்டுல கொண்டு வந்து வைத்து அவருக்கு உதவி செய்யும்படியாக வைத்திருக்கிறார் என்பதை நினைத்த உடனே அவருக்கு ஒண்ணுமே முடியல. இந்த அளவுக்கு நடக்குமா, ஜெபத்திற்கு இந்த அளவுக்கு வல்லமை இருக்கிறதா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். அப்ப அவர் சொல்றாரு, நான் தான் அந்த டாக்டர் மார்டின் மார்கன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே வியப்பு. உடனே மறுநாள் அந்த பிள்ளைய வந்து, கேன்சர் உள்ள பிள்ளைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவரே கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு செலவு பண்ணி பல காரிய உதவிகளை செய்து அவர் பிழைக்க வைக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம ஏன் தேவனை நோக்கி கூப்பிடணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரியை நான் சொன்னேன். இதை போல பல ஆயிரக்கணக்கான கதைகள் இந்த உலகத்துல பரவலாய் நடக்கிறது. ஜெபிக்கிறவர்கள் ஜெயத்தை நிச்சயமாக பெற்றுக் கொள்கிறார்கள், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஜெபிக்கிற போது நம்ம கூட இருக்கிற ஜனங்களுடைய ஏளனங்கள் அப்படின்னு சொன்னா கேவலமா பாக்குறது. ஓ ஒண்ணுமே முடியாதா, போ ஜெபம் பண்ணு. உனக்கு வந்து படிப்பு இல்லையா, போய் ஜெபம் பண்ணு. உனக்கு வயசாயிடுச்சா, கல்யாணம் ஆகலையா, போய் ஜெபம் பண்ணு. உனக்கு வேலை இல்லையா, போய் ஜெபம் பண்ணு. சோ இன்றைக்கு ஜெபம் பண்ணு ஏன் சொல்றாங்கன்னா, அநேக ஆட்கள் அவங்க they don't want to help you. அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு உதவி செய்ய மனம் இல்லாததுனால உங்களுக்கு சொல்லுவாங்க, போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அவங்க அப்படி ஏளனமா சொன்னாலும் அதுல ஒரு விசேஷம் இருக்கிறது. நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னும் பின்னமாக நெருக்கப்படுகிற போது, எப்படி இங்க நம்ம பார்க்கிறோம் 14வது வசனம், யூத ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதா உங்களோட வாழ்க்கையில? ஏன்னா உங்க சபைக்கு போக முடியல, வெளியில தலை காட்ட முடியல, பல விதமான பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை, பணத்துல பிரச்சனை. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். சோ இந்த கதைக்கு நம்ம வருவோம், ஆசாவுடைய கதைக்கு நம்ம வருகிற போது, இந்த ஆசா
தேவனை பற்றி அவன் அறிந்தவனா இருக்கிறான். பாரு, ஒருவேளை ஏன்னா அவன் கூட இருந்த தளபதிகள், ஏன்னா 100க்கு அதிபதிகள், ஏன்னா 1000க்கு அதிபதிகள், இவங்க எல்லாம் சொல்லியிருக்கலாம், ஆசா அந்த எத்தோப்பியன் 10 லட்சம் ஆர்மியை கொண்டு வச்சிருக்கான், ஏன்னா அவன்கிட்ட போய் நீ மோதி நீ என்ன செத்து போயிடாத, நீ அவனுக்கு கீழே சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லியிருப்பான். கண்டிப்பா சொல்லியிருப்பான். ஏன்னா இப்போ உங்களால ஃபீஸ் கட்ட முடியலன்னு நம்ம என்ன சொல்லிடுவோம், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற நிறுத்து அப்படின்னு. இல்ல டாக்டர் எங்களால முடியாது, உங்க நோய் புத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், விட்டு அவ்வளவுதான், ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்களை படைத்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் சாவை ஜெயித்தவர், அவர் சாவை வென்றவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வணங்குற எந்த ஒரு தெய்வமும் சாவை ருசித்தவர்கள் அல்ல. இயேசு மாத்திரமே சாவை ருசித்தவர். சோ அதனால சாவனுடைய டெத்தினுடைய அந்த அவஸ்தை, டெத்தினுடைய அந்த பலவீனம், டெத்தினுடைய அந்த நெருக்கம் அவருக்கு தெரியும். நீங்க அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவரிடத்துல இருந்து எல்லாவற்றையும் ஜெயித்த அவரிடத்துல இருந்து வெற்றி உங்களோட வாழ்க்கையில வரும். சோ இங்க பார்க்கிறோம் ஆசா என்ன செய்யறான்னு பார்ப்போம். ஆசா 14வது அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவன் ஆகிலும் பலவனற்றவன் ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். It is very easy for God to help you. It's very easy for God to help you. ஏன்னா அவன் சொல்றான், ஏன்னா அன்றைக்கு இந்த ஆசாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆசாவுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நெருக்கமான அந்த எக்ஸ்பீரியன்ஸ், டுடே இட் இஸ் a strength to all of us. அவனுடைய கதையை படிக்கிற போது இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில அவன் நோக்கி பார்த்ததுனால ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தாரா, அப்ப நானும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவேன், எனக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்கிற ஒரு பலன் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது அவனுடைய வாழ்க்கை மூலமாக. உங்களுக்கும் நெருக்கம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய கதையும் உங்களுடைய வாழ்க்கையும் அநேகருக்கு பலத்தை கொடுக்க கூடியதாய் நாளைக்கு மாறும். அதனால முன்னும் பெண்ணும் யுத்தம் நெருங்குற போது கலங்காமல் தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவன் சொல்ற, ஆண்டவரே, மக்கள் லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். Lord, let not the man prevail over you. We are your people. We are your people. Let not them prevail over your people. Let not those people who are not your people prevail over us. அவன் ஜெபத்தை பாருங்க, அப்படியே கிறிஸ்பா பவர்ஃபுல்லா ஒரு ஜெபத்தை அவன் பண்றான். Lord, they should not prevail over you. ஏன்னா நாங்க தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஜெயிக்கிற போது உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது, அநேகர் தேவன் உண்டு என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் தீமையானவர்கள் ஜெயிக்கிற போதோ உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆண்டவரே, ஜெபிக்கிற போது நாணம் இருக்கணும். நாணத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் நிச்சயம் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 22:5வது அதிகாரத்தை வாசிப்போம். அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தேவன் என நம்முடைய வாழ்க்கையை எப்படி சீரமைக்கிறவராய் இருக்கிறார். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட போகாது இருந்தார்கள். ஏன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் தப்புகிறார்கள் ஆண்டவரே. உம்மை நோக்கி அபயப்படுகிறவர்களுக்கு அடைக்கலம் இருக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்துல வருகிறவர்களுக்கு நீ துணை செய்கிறீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? Do you have that faith? அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். என சங்கீதம் 22:5 என உரிமையாக்கி கொண்டு என்ன ஜெபிங்க. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சங்கீதக்காரன். நான் இப்படி நெருக்கப்பட்டு நான் இருந்தோம், இப்படி அவமானப்படுத்துற ஒரு சூழ்நிலை நான் இருந்தோம், ஆண்டவரே நீர் என்னை ஜெயிப்பீர், நீர் எனக்கு உதவி செய்வீர், நான் ஜெயிக்க எனக்கு நீர் உதவி செய்வீர் என்கிற ஒரு விசுவாசத்தில் அவன் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. என சங்கீதம் அல்ல, நீதிமொழி என 18:10 வாசிப்போம். அதுல என தேவனுடைய கரம்
என அதை பற்றி நாம பார்க்க நமக்கு உதவியாக இருக்கும். நீதிமொழி 18:10 என நீதிமொழி 18:10 கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என கர்த்தர் நாமம் பலத்த துருகம். நீதிமொழி 18:10 அதிகாரம். Proverbs 18:10 கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். சுகமாய் இருப்பான். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். ஐஸ்வர்யவனுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதிலை போல இருக்குமா. எப்படி? ஐஸ்வர்யவானா யாரு? ரிச் பர்சன். அவன் என்ன நினைப்பானா, அவன் எண்ணத்துல ஐ ஹேவ் ரிச்னஸ், மை ரிச்னஸ் வில் ப்ரொடெக்ட் மீ அப்படின்னு நினைப்பான். மை ரிச்னஸ் வில் ப்ரொடெக்ட் மீ. ஏன்னா 1920ஆம் ஆண்டுல 10 பணக்காரர்களை லிஸ்ட் போட்டு அந்த 10 பணக்காரர்களை குறித்து அவர்கள் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான நாளிதழிலும் மேகசின்ஸ், ஏன்னா இந்த டைம் மேகசின் இப்படிலாம் வந்துச்சு. 10 பேர், ஏன்னா நீங்க இன்டர்நெட்ல போனா அதை பார்க்கலாம். இந்த 10 பேரை வச்சுதான் ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இவங்க தான் நமக்கு எக்ஸாம்பிள். அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 பேருடைய நம்பிக்கையும் அவருடைய ஐஸ்வர்யத்துல இருந்துச்சு. அவருடைய எண்ணங்கள் முழுதுமாக எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது, இவ்வளவு எனக்கு என்ன சொல்லலாம் ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதனால நான் பாதுகாப்பாக இருப்பேன். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னாங்க. 12 வருஷம், 12ல இருந்து 15 வருஷத்திற்குள்ளாக அந்த 10 பேரும் இடிந்து விழுந்தார்கள் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க, சில பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள், சில பேர் காணாம போயிட்டாங்க. Nobody knows where they are. 10 richest people in 1920. ஐஸ்வர்யவானில் வசனம் ஏற்கனவே சொல்லிடுச்சுங்க. ஐஸ்வர்யனுடைய எண்ணத்தில் அவன் என்ன இருக்குமா, உயர்ந்த மதுளை போல இருப்பான். ஐஸ்வர்யம் தான் எனக்கு பலன் என்று சொல்லி இருக்குமா. அதனால அது முன் வசனம் சொல்லுது 18:10 ஏன்னா கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். சார், ஐஸ்வர்யம் இல்ல உனக்கு பலத்த துருகம். கர்த்தருடைய நாமமே பலத்த துருகம். நீதிமான் என்ன செய்வான்? நீதிமான், நாட் அந்நீதிமான். ஏன்னா unrighteous person கிடையாது. only the righteous will know to go and hide. அதனாலதான் சங்கீதம் 91 நான் வாசிச்சு இந்த செய்தியை நான் தொடங்கினேன். ஏன்னா சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கக்கூடிய நாணம் இருக்கணும். இன்றைக்கு அந்த நாணம் இல்ல. ஐஸ்வர்யத்திற்குள்ளாக நிற்கணும். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளுக்குள்ளாக நிற்கணும். ஏன்னா கல்வி அதிகமா நான் படிச்சேன்னா நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன்ற எண்ணம் அநேகத்துக்கு. ஏன்னா சமீப காலத்துல நான் பார்த்தேன், செய்தித்தாள்ல வந்துச்சு, யூபி உத்தரப்பிரதேச தேசத்துல PhD படிச்சவங்களாம் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப் எதற்காக அப்ளை பண்ணாங்கன்னு பார்த்தா பியூன் ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க படிச்சது PhD, அப்ளை பண்றது பியூன் ஜாபுக்காக. ஏன்னா இந்த ஃபைல ஒரு ரூம்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜாப். ஏன்? அவருடைய நம்பிக்கை படிப்புல இருந்ததுனால அப்படி ஆனது. கர்த்தரே துருகமானவர், கேடயமானவர், அவரே அரணானவர் என்று கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நீ புழுதில இருந்தாலும் உன்னை புழுதில இருந்து எடுத்து ராஜாக்களோடு அவர் வைக்கிறவராய் இருக்கிறார். டுடே ட்ரை கால் ஜீசஸ். இயேசுவை நோக்கி கூப்பிடு, தேவன் உனக்கு உதவிகளை செய்வார். சோ இந்த ஆசாக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போமா? ஏன்னா 2 நாளாகமம் 14வது அதிகாரத்துல, அப்பொழுது கர்த்தர் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பதாக முறியடித்ததுனால எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். எப்படி நின்றாங்க? They stood in majestic. They came and stood majestic. 1 million army. Majestic-ஆ நிக்கறாங்க அப்படியே. ஏன்னா they depended on the strength. அவங்களுடைய சேனைகளுடைய பலத்துல நம்பிக்கை அவங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தாவீது சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவானா, நீங்க 1 சாமுவேல் 14 அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் சொல்லுவான், சூப்பரா ஒண்ணு சொல்லுவான். அது வாசிப்போமா? 1 சாமுவேல் 17:45 அதுல சொல்றான், அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய், நானோ
நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்துல உன்னிடத்துல வருகிறேன். நீ எதுல வர? ஈட்டியில வர. நீ எதுல வர? நம்பிக்கை வச்சுட்டு வர, உன்னுடைய ஸ்ட்ரென்த்ல நம்பிக்கை வச்சுட்டு வர. ஆனா நான் நம்பிக்கை வைக்கிறது, நீ நிந்தித்தாயே என் அந்த தேவன், சேனைகளின் தேவன், அவரை நம்பி நான் வரேன். தாவீதுக்கு வெற்றி கிடைத்தது. தாவீதுக்கு வெற்றி கொடுத்த தேவன் உனக்கு கொடுக்காமல் இருப்பாரா? ஆசாவினுடைய வாழ்க்கையில பாத்தீங்களா, அந்த எத்தோப்பியர்கள் வந்து நிக்கிறாங்க. 1 மில்லியன் பீப்புள், 10 லட்சம் பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த நின்றவங்க ஓடுறாங்க. ஆசாவை பார்த்த உடனே ஆண்டவர் அவர்களை துரத்தி அடித்தார். இப்படி தேவன் அவரை அபயமாய் கொண்ட ஜனங்களுக்கு, அவரை அடைக்கலமாக கொண்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். முன்னும் பின்னுமாக யுத்தம் உங்களை நெருங்குகிற போது உனக்கும் எனக்கும் ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் நம்முடைய கூக்குரலை கேட்கிறவராய் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். இன்று காண்கிற அந்த யுத்தத்தை நீங்கள் ஒரு பொழுதும் காண்பதில்லை. இன்று காண்கிற அந்த யுத்தத்தை ஒருபோதும் நீங்கள் காணப்போவதில்லை. தேவன் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியிலே நடத்துவார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவருடைய நிழலிலே தங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாக. கர்த்தாவே, இந்த கால வேளையில எங்களுடைய உள்ளங்கள் பலவிதமான சலசலப்போடும் வேதனையோடும் நாங்கள் வந்து, ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி எனக்கு விடுதலை இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நின்ற எங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக பலத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. யுத்தங்கள் முன்னும் பின்னும் இருந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எங்கள் சேனைகளின் தேவன், எங்களுக்காக உயிரை கொடுத்த தேவன், எங்களுக்காக சாவை ருசி பார்த்த அந்த தேவன் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு பார்க்கிற அந்த எகிப்தியனை நாங்கள் இனி பார்க்க போவதில்லை. அதை விற்று எங்களை ஆண்டவரே ராஜா நீர் நீக்கி, ஆண்டவர் அந்த 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 சேனைகளை, ஆண்டவரே அந்த எகிப்து காரியங்களை, அந்த எகிப்தியனை நீக்கி விடுதலை தரப்போகிறீர். அதற்காக நன்றி. எப்படி ஆசாவுக்கு முன்பதாக எத்தோப்பியர்கள் ஓடினார்களோ அதே போல எங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளும் ஆண்டவரே எங்களை விட்டு ஓடி போவதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா மகிமையும் எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த ஒரு உபகாரங்களில் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. எனக்கொருவர் இருக்கின்றார், என்னை நடத்துவார், வழுவாமல் மடிந்திடாமல் என்னை காத்திடுவார். எனக்கு ஒருவர் உண்டு, நமக்கு ஒருவர் உண்டு. அவர் நம்மளை நடத்துவார். எல்லா பிரச்சனைகளுக்கு ஊடாக, வறுமைக்கு ஊடாக, எல்லா விதமான நெருக்கத்தின் ஊடாக அவர் நடத்துவார், கரதேற்றிடுவார். அவருக்கு மகிமை. காத்திடுவார் போதகர், அவர் போதகர், போதித்து நடத்துவார். நண்பரே, ஊரில் நண்பரே, நன்மைகள் செய்திடுவார். போதகர், அவர் போதகர், போதித்து நடத்துவார். நண்பரே, ஊரில் நண்பரே, நன்மைகள் செய்திடுவார். எனக்கொருவர் இருக்கின்றார், என்னை நடத்துவார், வருவாமல் மடிந்திடாமல் என்னை காத்திடுவார், என்னை காத்திடுவார், என்னை காத்திடுவார். Thank you Jesus. All glory to your name. Amen.